இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான இடம் என்னென்னா, மூணாலேருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மாங்குளம் தாங்க. இந்த மாங்குளத்தில் வந்து என்னென்ன பிளேசஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதுவும் ஜீப் சஃபாரி மூலமாக அவங்க காமிக்கக்கூடிய முக்கியமான இடங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு வேர் டு விசிட் மை சேனல். நீங்கள் வந்து மாங்குளத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜீப் சஃபாரியில் ரைட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா உங்கள் ஓன் வெஹிக்கிளில் போனீங்கன்னா ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரோடு அதே மாதிரி அந்த லொக்கேஷன்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பிளேசஸில் இருக்கும். ஸோ அதனால் பெஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஜீப் சஃபாரியை வந்து புக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரைடை வந்து நீங்கள் வந்து ப்ளசண்ட்டாக பண்ணுங்கள். இந்த ஜீப் சஃபாரியை பொறுத்த வரைக்கும் காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி மத்தியானம் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ரெண்டு ஸ்லாட் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் ரீச் ஆகுதை பொறுத்து இந்த ஸ்லாட்டை வந்து புக் பண்ணிக்கிடுங்க. எல்லாரும் நம்ம ஜீப் சஃபாரி ஆரம்பிச்சிட்டோம். எங்கேருந்து ஆனகுளத்துலேருந்து நம்ம ஜீப் சஃபாரி ஆரம்பிச்சு. சூப்பரா இந்த கௌசிக் எப்படி இருக்கு? சூப்பர் சார், வண்டி சூப்பரா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. கையில வச்சுட்டு வாங்க சார். எங்க கொண்டா உங்களுதா? நான் தூக்கி போட்டுருவேன். ஒன்னியா அப்படியே தள்ளி விட்டுருவேன். நான் இந்த ராடு நினைச்சிட்டேன். அதை வச்சு எவ்வளவு டோல் என்ன ராம் எப்படி இருக்கீங்க? நம்ம ட்ரிப் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணியாச்சா? ஆமா சார், நல்லா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிலா தான் இருக்கு. சாப்பிடுற இடம் மூணார்ல இது ஆனகுளங்கிறது மூணார் பக்கத்துல இருக்கு. மூணார்ல இருந்து 35 கிலோமீட்டர். ஏன் திரும்ப அது உங்களை ஹைலைட் பண்ணி காட்டிட்டே இருக்கு. மூணாறுன்னு சொன்னீங்களே, ஏமாத்தி ஆனகுளம். இந்த மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு எங்களுடைய ஜீப் சஃபரியை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு நாங்கள் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் நோக்கி வந்து போயிட்டுருக்கோம். ஒன்ஸ் வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் பிளேஸை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஜீப் சஃபாரியில் ஏன் வரணும் அப்படிங்கிறது வந்து இந்த ரோடெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஏன்னா அந்த ரோடு வந்து ரொம்பவே குறுகலாக இருக்கும். இவங்க வந்து எக்ஸ்பர்ட் டிரைவர்ஸ், அதனால் இவங்க வந்து கிளியராக அந்த ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ஹார்ன் அடிச்சுட்டு போவாங்க. ஏன்னா வந்து ஆப்போசிட்டில் ஏதாச்சும் வர்ற வண்டிகளுக்கு வந்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே போகிறாங்க. அப்போ தான் வந்து ப்ராப்பரான பிளேஸில் வந்து அவங்க வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வந்து இங்கேருந்தே அவங்க வந்து இன்டிமேட் பண்ணுறாங்க. முதலாவதாக நான் சொன்ன அந்த 33 வாட்டர் ஃபால்ஸை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸு. ரொம்பவே சின்னதாக தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் தோணுது இப்போதைக்கு பார்க்கும்போது. ஒரு சின்ன ஒரு வாக்கு நீங்கள் வந்து போனாலே போதும். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ஃபால்ஸை வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணலாம். போகக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து நடந்து போயிட்டோன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். பாருங்கள் நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்காங்க. அதனால் நாங்களும் வந்து டெம்டாகி குளிக்கலாங்கிற மாதிரி டிசைட் பண்ணி அங்கே வந்து போயிட்டுருக்கோம். ஒரு குட்டி குழியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸை வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இந்த ஃபால்ஸோட சத்தத்தை தவிர்த்து வேறு எதுவுமே நம்மளால் கேட்க முடியல. இப்போதைக்கு தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆனாலும் இந்த சத்தம் வந்து அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி மழை அதிகமாக பெஞ்சு வெள்ளம் மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த ஃபால்ஸோட சத்தம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்கிறத வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து சூப்பராக ஒரு குழியில் போட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த இடத்துக்கு போகலான்னு திங்க் பண்ணும்போது தான் மழை வர ஆரம்பிச்சிட்டுங்க.
33 வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் பார்த்தீங்கன்னா அயன் ஹேங்கிங் பிரிட்ஜு. இது வந்து ஒரு ஆற்றை கிராஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரிட்ஜுங்க. இந்த பிரிட்ஜுக்கு வந்து நம்ம வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும். பிரிட்ஜுக்கு கீழே இருந்தும் இந்த பிரிட்ஜோட அழகை வந்து நம்ம வந்து அழகாக பார்க்கலாம். அதே மாதிரி பிரிட்ஜ் மேலே ஏறி இங்கேருந்து அந்த சைடு நம்ம வந்து கிராஸ் பண்ணி 2-3 வாட்டி போயிட்டு வரலாங்க. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணி இந்த லொக்கேஷனை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். லொக்கேஷன் ரொம்பவே பிடிச்சிருந்தனால நிறைய பேர் வந்து செல்ஃபிஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் அதே மாதிரி செல்ஃபி எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஆற்றுக்கு கீழே போயிட்டு நம்ம கூட வந்து காலம் நினச்சி அதில் கொஞ்சம் நேரம் வந்து டைம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து நம்ம வந்து போகலாம். இந்த லொக்கேஷனில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த லொக்கேஷனை வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோங்க. இந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஆற்றுல வந்து நம்ம வந்து அப்படியே போயிட்டு வந்து கொஞ்சம் குளியல் போடலாம், அதே மாதிரி கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது வந்து முடியாதுங்க. ஏன்னா ஜஸ்ட் அந்த ரிவர் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உட்காந்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணலாமே ஒழிய, ஸோ இங்கே வந்து குளிக்கிறதுக்கு வந்து அலோடு கிடையாது. யாருமே குளிக்கல. ஸோ அதனால் தயவுசெய்து அந்த இடத்துல வந்து குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இந்த பிரிட்ஜை நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. அது என்னென்னா, இந்த பிரிட்ஜில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணக்கூடாது. ஸோ நான் பார்க்கும்போது 1-2 பேர் ஜம்ப் பண்ணாங்க. அவங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங்கில் வந்து ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நீங்கள் என்ட்ராகும் போதே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள், ஆனால் வந்து ஜம்ப் பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது, அந்த மாதிரி சில கட்டுப்பாடுகளை வந்து அவங்க வந்து சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து அதை மதிக்கிறதில்ல. ஏன்னா அவங்க வந்து நம்ம தூரத்துக்கு வந்துட்டோம், நம்மளை யாரும் வாட்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஜம்ப் பண்ணும்போதோ ஓடும்போதோ அந்த பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகுங்க. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து அன்பேலன்சிங்காக இருக்கும். அதே மாதிரி அந்த பிரிட்ஜ் வந்து ஆட ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்விளைவை வந்து ஏற்படுத்தலாம். அதனால் தயவுசெய்து இந்த பாலத்தில் வந்து ஜம்ப் பண்ணுறதோ ஓடுறதோ வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜை நாங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பிளேஸை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவலாக நாங்கள் வந்து ஃபன் பண்ணிவிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஜீப் சஃபாரியை வந்து என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்கக்கூடிய பிளேஸ் வந்து ரிவர் கிராசிங். இது ஒரு அட்வென்ச்சரல் ரைடு மாதிரி நம்ம டிரைவர் வந்து சொன்னார். ஏன்னா இந்த ஓடிட்டு இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து இந்த ஜீப்பை வந்து அவர் வந்து கிராஸ் பண்ண போகிறாரு. இந்த கிராசிங் பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ரோடு இருக்காது, வெறும் பாறைகளால் தான் இந்த கிராசிங் வந்து இருக்கும். ஸோ அதில் கிராஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே அட்வென்ச்சராக இருக்கும், ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இந்த கிராசிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தண்ணி கம்மியாக இருக்கக்கூடிய டைமில் மட்டும்தான் பண்ண முடியும். மழை காலத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான தண்ணி இங்கே வந்து போயிட்டுருக்கோம். அந்த டைமில் வந்து இதுக்கு அலோடு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ரிவர் கிராசிங்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபால்ஸ் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டீ கடைகள்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும்னா இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கு வந்து சின்னதாக ஒரு வாக் வந்து நம்ம போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம வந்து ஆப்போசிட்டில் வந்து அங்கே ஒரு ஃபால்ஸ் வர்றதை வந்து அருமையாக நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வந்த டைமில் வந்து தண்ணி வந்து ரொம்பவே மீடியமாக வந்தது. ஸோ அதனால் அதோட ஃப்ளோ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் மழை பெஞ்சோன்னா கண்டிப்பாக இங்கே வந்து தண்ணி வந்து அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வந்து இதோட வியூ இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி அந்த சத்தமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ நம்ம வந்து டைம் பார்த்திங்கன்னா மான்சூன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைமுங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்துச்சு.
இந்த வாட்டர் ஃபால்ஸையும் நாங்கள் வந்து சூப்பராக இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம், செல்ஃபிஸ் எடுத்தோம், ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதே மாதிரி அது பக்கத்துலேருந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய லொக்கேஷன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாங்குளத்தில் பார்த்திங்கன்னா லொக்கேஷன் எல்லாமே ரொம்பவே தாறுமாறாக இருக்கும். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு பஞ்சம் இல்லாமல் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ அதனால் உங்கள் கேமராவை எல்லாத்தையும் கண்டிப்பாக ரெடி பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு பார்க்குறதுக்கெலாம் போங்கங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய டீ ஷாப்பில் வந்து மேக்ஸிமம் உங்களுடைய பிரேக்கை வந்து முடிச்சுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 45 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் ஏதாச்சும் டீ குடிக்கணும், அதே மாதிரி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னா இந்த டீ ஷாப்பில் வந்து மேக்ஸிமம் முடிச்சுருங்க எல்லாத்தையும். அந்த கீழே இறங்கி இந்த ரோட்டில் பாருங்கள், ஜீப் சஃபாரி பண்ணுறது ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துச்சு. ஏன்னா வந்து நமக்கு முன்னாடி 2 ஜீப்பு, அதே மாதிரி பின்னாடி 2 ஜீப்பு, அந்த ஜீப்பு போகிற அழகை நாங்கள் வந்து ரசிச்சுட்டு பார்க்குறது, அதை ரெக்கார்டிங் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்துருந்துச்சு. அதே மாதிரி மழை பெஞ்சதுனால நமக்கு வந்து கிளைமேட்டும் ரொம்பவே சூப்பராக மாற ஆரம்பிச்சிட்டு, அதே மாதிரி பார்க்குற இடம் எல்லாமே பச்சை பசேர்னு தான் இருந்து. ஸோ இந்த ரோடுமே நல்லாயிருக்கு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி ரோடு தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் போனீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சஃபாரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் இந்த ரோடை வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோங்க. பார்த்துட்டு போகலாம். சாக்லேட் வரிக்கல இறங்கலாமா? இறங்கலாம் வரிக்கு தான் கூட. எங்க இருக்குது? பக்கத்துல காய்ங்கப்பா. இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிளேஸ் என்னென்னா, அதாவது மரம் என்னென்னா கோகோ மரங்க. இந்த கோகோ மரத்துலேருந்து தான் சாக்லேட் வந்து மோஸ்ட்லி வந்து தயாரிப்பாங்க. இங்கே மூணாரில் இங்கே இருக்கக்கூடிய மாங்குளம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயுமே நிறைய எக்கச்சக்கமான கோகோ ட்ரீ வந்து நிறையவே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நிறையா ஈவன் ஊருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா, அந்த மாங்குளம் ஊருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கோகோ ட்ரீ வந்து நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்தளவுக்கு இங்கே வந்து கோகோ ட்ரீ வந்து இங்கே மக்கள் வந்து விரும்பி வளர்க்குறாங்க. அதன் மூலமாக இந்த சாக்லேட் தயாரிக்கிறதுக்கான எல்லா கோகோஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து இங்கேருந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த கோகோ ட்ரீயை கண்டிப்பாக பார்த்துட்டு போகிறதுக்கு பாருங்கங்க. இது எல்லாமே ரப்பர் மரம் என்னன்னா, இந்த துணி கட்டின்றதெல்லாம் ரப்பர். ஓகே, இப்போ டென்ட் ஃபாரஸ்ட்டில் போகிறோம். இதில் எங்கே காய் இருக்குது? இதில் காய் இல்லை. இதுவும் முடிஞ்சிருச்சு இல்லை, அதுலலாம் காய் இருந்துச்சாண்ணா? உள்ள காஃபி தான். இது எல்லாமே காஃபி, கோகோ மரம் இதெல்லாம்.
இதுதான் உண்மையான ஒரு ஜீப் சஃபாரி, அதாவது ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி வந்து நம்ம வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து அடர்த்தியான காட்டுக்குள்ளே வந்தோம். பட் கொஞ்சம் ரோடெல்லாம் நல்லாவே தான் இருந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரோடே இல்லை. ஆக்சுவலாக ஃபுல்லாகவே கற்களும் மண்ணுமா தான் இருக்குது. இந்த ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரியில் வந்து இந்த டிரைவர் வந்து எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக அவர் வந்து அந்த ஜீப்பை வந்து ரொம்பவே ஸ்லோவாக வந்து அவர் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இங்கே எந்த ஒரு ஆக்சஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து தண்ணி அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பாக வந்து கொண்டு வந்துடுங்க. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து நம்ம எதுவுமே வாங்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரைவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ரோடை வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அந்த டிரைவர் வந்து ஸ்லோவாக வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு பாருங்கள். ஸோ நம்மளோட ஜீப் டிரைவர்கிட்ட வந்து நாங்கள் வந்து கேட்டோம் என்னென்னா, இந்த ரோடு வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் ஏன்னா எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். டிரைவர் சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வந்து இந்த மாதிரி தான் ரோடே இல்லாமல் நம்ம வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னாரு. ஸோ 3 கிலோமீட்டருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நமக்கு தாராளமாக எடுக்கும். ஏன்னா இந்த பிளேஸை எல்லாமே இன்ச் பை இன்ச்சாக தான் நம்ம வந்து கிராஸ் பண்ண வேண்டியிருக்கு. பின்னாடி கூட ஒரு ஜீப் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கு. அந்த ஜீப்பு எந்த அளவுக்கு ஸ்லோவாக இன்ச் பை இன்ச்சாக இந்த ரோடை வந்து கடந்து வருதுங்கிறது வந்து உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுமே இந்த பிளேஸை வந்து கடந்து போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து இந்த டிரைவர் வந்து இந்த இடத்துல வந்து டிரைவ் பண்ணுறாங்க. ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் ஸ்லிப் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க வந்து பார்க்குறாங்க. ரெண்டாவது ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வந்துச்சுன்னா சொன்ன மாதிரி பிரேக் டவுன் ஆச்சுன்னா இங்கேருந்து நம்மளை வந்து ரெக்கவர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதே மாதிரி இது வந்து ரொம்ப அடர்த்தியான காடு, பர்டிகுலராக யானைகள் வந்து நடமாடக்கூடிய இந்த இடம். ஸோ அதனால் நம்மளோட லக்குக்கு யானைகள் அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயந்தான். ஏன்னா இங்கே வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஜீப் வந்து கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி வைல்டு எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே ரேராக தான் கிராஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தார். ஓகே, நம்ம வந்து நல்லபடியாக இந்த வந்து அடர்ந்த காட்டை வந்து கடக்க போகிறோங்க. ஸோ இந்த ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரியை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு ஸ்டாப் கொடுப்பாங்க. அதாவது எங்கேயுமே ஒரு சின்னதாக ஒரு டீ ஷாப் இருக்கும். அங்கே வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ரெஃப்ரெஷ் பண்ணால் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 minutes அவங்க வந்து நமக்கு வந்து பிரேக் மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து ஆப்போசிட்டில் வந்து நமக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸ் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு நமக்கு வந்து கிடைக்குதுங்க. இப்போதைக்கு சீசன் டைம் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் வந்து தண்ணி விழுற மாதிரி நமக்கு வந்து பார்க்க முடியுது. அதே இது மழை அதிகமாக பெய்யும் போது இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்பவே நல்லா தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ப்ராடாக வந்து அந்த வாட்டர் வந்து விழுறதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம வந்து நேரத்துக்கு பாருங்கள், சீசன் எந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்குன்னு பாருங்கள். மேகங்கள் வந்து அப்படியே தவழ்ந்து அந்த மலையை வந்து அப்படியே மேலே ஏறி போகிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஸோ ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ உண்மையிலே இந்த ஜீப் டிரைவர்கள் வந்து இந்த மாதிரி எந்த லொக்கேஷனில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல பிளேசஸ்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எல்லாத்தையுமே நல்லபடியாக வந்து காமிச்சிட்டே வந்துட்டுருக்காங்க. எங்கே பார்த்தாலுமே இந்த கோகோ மரம் தான் இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த மாங்குளம் பகுதியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கோகோ மரம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. நல்லாவே அங்கே வந்து பழங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து கோகோ மரத்தை வந்து மலேசியாவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே தான் இப்போதைக்கு பார்க்குறோங்க இந்த கோகோ மரத்தை. ஸோ இந்த லொக்கேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்ததுனால நாங்கள் எல்லாருமே நல்ல ஒரு ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஜீப்பில் வந்து ஏற ஆரம்பிச்சாச்சு. ஸோ மறுபடியும் எங்களுடைய ஜீப் சஃபாரி வந்து கண்டினியூ ஆக போகுது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் சில பிளேசஸை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்த பிளேசஸ் வந்து ரொம்பவே அற்புதமாக இருந்து. ஸோ இன்னுமே 1 or 2 பிளேசஸ் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதுவும் நல்லாயிருக்கும் தான் நம்ம வந்து நம்பி நம்ம வந்து இந்த ஜீப் சஃபாரி வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர என்ஜாய் மூடில் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் வந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தடுப்பணை மாதிரி இருந்துச்சுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஆஃப் சீசன், அதாவது நம்ம ரெய்னிங் சீசன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால ஸோ லைட்டாக வந்து தண்ணி வந்து அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இதுவே நீங்கள் வந்து நல்ல ரெய்னிங் சீசன் டைமில் வந்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வெள்ளம் வந்து இந்த இடத்துல போயிட்டுருக்கோம்.
ஸோ அப்போ வந்து இந்த ரிவர் வந்து போகிறது மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ நிச்சயமாக இந்த லொக்கேஷன் வந்து ரொம்பவே அற்புதமான பிளேஸாக தான் இருந்திருக்கும். நம்ம வந்து அந்த மான்சூன் சீசன் டைமில் வந்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் பேர் அங்கே வந்து குளிச்சுட்டு இருக்காங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி குளிச்சாச்சுங்கிறதுனால அப்படியே நாங்கள் எங்களுடைய பயணத்தை வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கோம் அந்த ஜீப் சஃபாரியில். நம்மளோட ஜீப் சஃபாரியோட ஃபைனல் பிளேஸ்க்கு வந்து இப்போ வந்து வந்திருக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த இடம் வந்து ரொம்பவே முக்கியமான இடம் போல், பயங்கரமான கூட்டமாக இருக்குது. இவ்வளோ வண்டிகள் வந்து இங்கே வந்து பார்க்கிங் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷன் என்ன லொக்கேஷன்னா ஆனைக்குளங்க. ஆக்சுவலாக ஆனைக்குளங்கிறது இந்த மூணாரில் வந்து ரொம்பவே முக்கியமான பிளேஸ். என்னென்னா, இந்த ஆனைக்குளத்தில் ஓடக்கூடிய சின்ன ஒரு ஓடை மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த ஓடையில் உள்ள தண்ணியை குடிக்கிறதுக்கு யானைகள் கூட்டம் வந்து ஒவ்வொரு நாளுமே வருமாங்க. அதாவது டெய்லி வந்து வெவ்வேறு விதமான யானை கூட்டங்கள் வந்து இந்த நீரை பருகிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போகுமா. ஸோ இந்த யானை கூட்டத்தை வந்து பார்க்குறதுக்காகவே இவ்வளோ மக்கள் வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த யானைகள் வந்து எந்த டைமில் வேணாலும் வரலாம். ஈவினிங் வரலாம், அதே மாதிரி ஏர்லி மார்னிங் வரலாம், அதே மாதிரி மிட் நைட் கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டைம்லையுமே வந்து இந்த யானைகள் வந்து வரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் வந்து இங்கே வந்து மக்கள் வந்து கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வர்றாங்க, ஒரு 1 hour 2 hours வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே வரல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இல்லை யாராச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, இப்போ யானை வந்திருக்கு வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இடம் வந்து ரொம்பவே முக்கியமான இடங்க. ஸோ அதுலேயுமே சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க. எப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய நீரானது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்குமா. ஸோ அதனால் அந்த யானை வந்து அந்த தண்ணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கற்களை வந்து மூவ் பண்ணிவிட்டு ஸோ அதில் வரக்கூடிய பபிள்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை வந்து கொடுக்குமா. ஸோ அதுக்காகவே பார்த்திங்கன்னா வெவ்வேறு இடங்களில் இந்த மூணார் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைத்தொடர்களில் உள்ள காடுகள்லேருந்து நிறைய யானை கூட்டங்கள் வந்து இந்த டேஸ்ட்டான தண்ணியை குடிக்கிறதுக்காகவே இந்த பர்டிகுலர் இடத்துக்கு வருமா. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் பிளேஸை வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் அப்படின்னுட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முக்கியமான பிளேஸ் இது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ச் டவர் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நைட்டில் வந்து இந்த யானைகளை பார்க்குறதுக்கான லைட்டு கூட நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியமான இடம். ரெண்டாவது நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது ஸோ எவ்வளவு ஜீப்புகள் வந்து இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு பார்க்கிங் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங்கிறதுனால மேக்ஸிமம் எல்லாருடைய ட்ரிப்பும் எண்ட் பண்ணுறக்கூடிய டைம் இது. ஸோ அதனால் எல்லா ஜீப்காரங்களுமே என்ன பண்ணுறாங்க, லாஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஆனை குளத்தை வந்து பார்க்குறதுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்மளும் வந்து யானை பார்க்குறதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு போகலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் வந்து கொஞ்ச நேரம் இந்த ஆனைக்குளத்தில் வந்து இந்த யானைகள் வந்து வருமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே நம்ம வந்து வெயிட் பண்ணோம். பார்த்திங்கன்னா இன்னுமே யானையை வந்து நம்மளால் பார்க்க முடியல. ஸோ நல்லாவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளுடைய ஜீப் சஃபரியும் முடியக்கூடிய டைம் வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், யானை வந்து இப்போதைக்கு வரல. அதனால் நம்ம வந்து நம்மளுடைய ட்ரிப்பை முடிச்சுட்டு நேராக வந்து நம்மளுடைய ஹோட்டலுக்கு தான் நெக்ஸ்ட்டு போக போகிறோம். ஸோ எல்லாருமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எப்படியாச்சும் அந்த யானைகள். ஏன்னா இங்கே வரக்கூடிய யானை வந்து 1 2 கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 10 யானைக்கு மேலே வந்து இங்கே வந்து வருமாக்கு. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா 50 யானை கூட வந்து இங்கே வந்து தண்ணியை குடிச்சிட்டு போயிருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய எண்ணிக்கை கொண்ட யானை கூட்டத்தை வந்து பார்க்கணுன்னா இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பரான பிளேஸுங்க. ரெண்டாவது இங்கே வந்து இந்த யானைகள் வந்து ரொம்பவே பக்கத்தில் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிற மாதிரி நம்ம வந்து பார்க்க முடியும். ரொம்பவே நம்மளுடைய அருகாமையில் வந்து இந்த யானை கூட்டங்களை பார்க்க முடியும். ஸோ அதனால் நம்மளும் வெயிட் பண்ணி பார்த்தோம், பார்க்க முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜீப் சஃபாரியை முடிச்சுட்டு நேராக நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ இதோட இந்த ஜீப் சஃபாரி வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ரிசார்ட்டு. இங்கே வந்து நல்லா ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து மறுபடியும் சென்னைக்கு கிளம்ப போகிறோம்.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கும். அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம வேறு பிளேஸில் வேறு ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.